தமிழ்நாட்டில் அசையா சொத்துக்களை பதிவு செய்யும் போது அசல் ஆவணங்களை சமர்ப்பிப்பதை கட்டாயமாக்கும் வகையிலான சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அசையா சொத்துக்களை பதிவு செய்வது தொடர்பான சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார். அதன்படி அசையா சொத்து தொடர்பான ஆவணத்தை பதிவு செய்யும் போது சொத்தின் மீதான உரிமையுடைய முந்தைய அசல் ஆவணம் மற்றும் ஆவணம் பதிவு செய்யும் தேதிக்கு 10 நாட்களுக்குள் பெறப்பட்ட சொத்து தொடர்பான வில்லங்க சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆவணங்களை சமர்ப்பிக்காத ஆவணங்கள் பதிவு செய்யப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யும் சொத்து மூதாதையர் சொத்தாக இருந்து அதற்கான அசல் ஆவணங்கள் இல்லாதிருந்தால் அந்த சொத்து தொடர்பாக வருவாய்த்துறையால் வழங்கப்பட்ட பட்டாவை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் அந்த ஆவணம் பதிவு செய்யப்பட மாட்டாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அசல் ஆவணம் தொலைந்துவிட்டால் அது தொடர்பாக நாளிதழில் வெளியிடப்பட்ட அறிவிப்பு விளம்பரம், காவல்துறையால் வழங்கப்பட்ட கண்டறிய இயலவில்லை என்பதற்கான சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் மே மாதம் 13ஆம் தேதி தீர்ப்பு அளிக்கப்படும் என மாவட்ட மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி தெரிவித்துள்ளார். இதனிடையே நீதிபதி நந்தினி தேவி உட்பட தமிழகம் முழுவதும் 77 நீதிபதிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து அதை வீடியோ எடுத்து துன்புறுத்திய சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிபிஐ விசாரித்த இந்த வழக்கில் பொள்ளாச்சியை சேர்ந்த திருநாவுக்கரசு, சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு விசாரணை முழுமையாக நிறைவடைந்த நிலையில் மே மாதம் 13ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என மாவட்ட மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட 8 பெண்கள் நேரடியாக நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு ஆஜராகி சாட்சியம் அளித்த நிலையில் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதனிடையே தமிழகம் முழுவதும் நந்தினி உள்பட 77 மாவட்ட நீதிபதிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நடைமுறைப்படி தீர்ப்பை தள்ளி வைத்த நீதிபதி இடமாற்றம் செய்யப்படும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நீதிபதி தீர்ப்பை எழுதி கையெழுத்திட்டுவிட்டு சென்றால் அந்த தீர்ப்பை புதிதாக பொறுப்பேற்கும் நீதிபதி திருத்தங்களுடன் அறிவிக்கலாம் என்றும், தீர்ப்பு எழுதப்படவில்லை என்றால் புதிதாக பொறுப்பேற்கும் நீதிபதி மீண்டும் வழக்கறிஞர்கள் வாதத்தை கேட்டு தீர்ப்பை அறிவிக்கலாம் என நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காவலர்களுக்கு வார விடுமுறை வழங்காவிடில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் ஆஸ்டின்பட்டி காவல் நிலைய தலைமை காவலர் எம் செந்தில்குமார் தாக்கல் செய்த மனுவில் காவலர்களுக்கு வார விடுமுறை அளிக்கப்படுவதில்லை என தெரிவித்திருந்தார். வார விடுமுறை தொடர்பான அரசின் சுற்றறிக்கை முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்றும் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி பட்டு தேவானந்த் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அசாதாரண சூழலை தவிர்த்து காவலர்களுக்கு வார விடுமுறை வழங்கப்பட்டு வருகிறது என தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து காவலர்களுக்கு வார விடுமுறை வழங்கி அரசாணை பிறப்பித்த தமிழ்நாடு முதல்வரின் நடவடிக்கைக்கு நீதிபதி பாராட்டு தெரிவித்தார். அதேவேளையில் சாதாரண நாட்களில் கூட காவலர்களுக்கு வார விடுமுறை வழங்கவில்லை எனில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி நேரடியாக வழக்கு தாக்கல் செய்யலாம் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். பூந்தமல்லி போரூர் இடையே ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் நடைபெற்றது. சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட திட்டத்தில் 63,246 கோடி ரூபாய் மதிப்பில் 3 வழித்தடங்களில் 118.9 கிலோமீட்டர் தொலைவிற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் பூந்தமல்லி பணிமனை முதல் போரூர் வரை 9 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நேற்று 2வது முறையாக வெற்றிகரமாக நடைபெற்றது. அப்போது மெட்ரோ அதிகாரிகள், ஊழியர்கள் கைகுலுக்கி பூங்குத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். மேலும் செல்ஃபி மற்றும் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். 10 15 20 கிலோமீட்டர் வரை பெர் அவர் ஸ்பீடில் வந்து ஃபர்ஸ்ட் டிராவல் முல்லைத்தோட்டத்திலிருந்து இங்க வரை இந்த போரூர் வரை நடந்தது. இது ஒரு பெரிய மைல்ஸ்டோன். ஒரு ரொம்ப சேலஞ்ச் இருந்தும் இதை வந்து நாங்கள் இன்று கடந்த மாதம் சொன்னபடி கரெக்டா இன்று 28ஆம் தேதி அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். அடுத்த சோதனை ஓட்டம் மே 30ஆம் தேதி நடைபெறும் என்றும், பலகட்ட சோதனைக்கு பிறகு ஓட்டுநர் இல்லாத ரயிலில் பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் சித்திக் தெரிவித்தார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகின்ற சனிக்கிழமை காலை சென்னையில் நடைபெறுகிறது. திமுக அரசு பதவியேற்று மே 6ஆம் தேதியுடன் 4 ஆண்டுகள் நிறைவடைகிறது. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அமைச்சர்கள் பொன்முடி, செந்தில் பாலாஜி ஆகியோர் ராஜினாமா செய்துள்ளனர். மேலும் புதிய அமைச்சராக கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மனோ தங்கராஜ் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் வருகின்ற சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு ஓராண்டே உள்ள நிலையில் தேர்தல் பணிகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது.
சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சரை பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்து திண்டுக்கல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. கடந்த 2006 ஆண்டு முதல் 2010 ஆண்டு வரை வருவாய், சட்டம், சிறை மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த பெரியசாமி வருமானத்திற்கு அதிகமாக 2,01,35,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக பெரியசாமி, அவரது மனைவி பி. சுசிலா, மகனும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார், மற்றொரு மகன் பிரபு ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்பு துறையினர் கடந்த 2012 ஆண்டில் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த திண்டுக்கல் மாவட்ட ஊழல் தடுப்பு நீதிமன்றம் பெரியசாமி உள்ளிட்ட 4 பேரையும் விடுவித்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் அமைச்சர் பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினரை சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவித்த உத்தரவை ரத்து செய்தார். அவர்கள் 4 பேருக்கும் எதிராக குற்றச்சாட்டு பதிந்து தினம்தோறும் விசாரணை செய்து 6 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்றும் கீழமை நீதிமன்றத்திற்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பிணைக்கு எதிரான வழக்கை முடித்து வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட பிணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அதில் செந்தில் பாலாஜி பிணை கோரிய போது அவர் அமைச்சராக இல்லாததால் சாட்சிகளை கலைப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்ற அடிப்படையிலேயே அவருக்கு பிணை வழங்கப்பட்டது என நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். எனவே தற்போது செந்தில் பாலாஜி பிணையில் வெளியே இருக்க விரும்புகிறாரா அல்லது அமைச்சர் பதவியில் தொடர விரும்புகிறாரா என திங்கட்கிழமைக்குள் தெரிவிக்க வேண்டும் என கூறியிருந்தனர். வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் பிரதான வழக்கு விசாரணை முடியும் வரை செந்தில் பாலாஜி எந்தவித அரசு பொறுப்பும் வகிக்கக்கூடாது என நிபந்தனை விதிக்க வேண்டும் என மனுதாரர் மற்றும் அமலாக்கத்துறை தரப்புகள் வாதிட்டனர். அதேபோல பிணை நிபந்தனையில் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த கோரிக்கைகளை ஏற்க மறுத்த நீதிபதிகள் செந்தில் பாலாஜியின் பிணைக்கு எதிரான வழக்குகளை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். வேலூர் மாவட்டத்தில் வெப்ப அலை தாக்கி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார். வேலூரில் அதிகபட்சமாக 105 டிகிரி வரை வெப்பநிலை பதிவான நிலையில் இம்மாதத்தில் மட்டும் 8 நாட்கள் வெயில் 104 டிகிரியை தாண்டியது. நேற்று வேலூரில் வெயில் சதம் அடித்தது. சுட்டெரிக்கும் வெயிலை சமாளிக்க முடியாமல் தவித்து வருவதாக வேலூர் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வீட்டுள்ளவும் இருக்க முடியல, என்னதான் ஃபேன் ஓடனாலும் ரொம்ப அனலா இருக்கு. குழந்தைங்கனாலையும் வெளியில போய் விளையாட முடியல, வீட்டுள்ளவும் இருக்க முடியல. இந்த நிலையில் நியூஸ் 18க்கு பேட்டியளித்த ஆட்சியர் சுப்புலட்சுமி, வெயிலில் இருந்து பாதுகாக்க பொதுமக்கள் கூடும் இடங்களில் குடிநீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். வயதானவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள் எல்லாம் தேவை இருந்தால் மட்டுமே வெளியே வர வேண்டும் என்பதையும் சொல்லி இருக்கிறோம். இதனிடையே தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. இதேபோன்று ஈரோடு, வேலூர், திருச்சியில் தலா 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி மக்களை வாட்டி வதைத்தது. மயிலாடுதுறை சுற்றுவட்டாரத்தில் அரை மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது. குத்தாலம், வில்லியநல்லூர், நீடூர், மணல்மேடு, பட்டவர்த்தி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் மழை நீர் தேங்கியது. திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம், கங்களாஞ்சேரி, நீலக்குடி, எட்டியலூர், ஆண்டிப்பந்தல் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அரியலூர் மாவட்டம் வி கைகாட்டி சுற்றுவட்டார பகுதிகளான சுண்டக்குடி, ஆலந்துறையார் கட்டளை, வல்லக்குளம், ஆதனூர் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. கோடை வெயில் வாட்டிய நிலையில் திடீரென பெய்த மழையால் மக்கள் நிம்மதியடைந்தனர். இந்நிலையில் வரும் 3ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய ரோபோ காப் என்ற சாதனத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. மாநகரின் 200 முக்கிய இடங்களில் ரெட் பட்டன் ரோபோட்டிக் காப் என்ற புதிய பாதுகாப்பு சாதனம் பொருத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநகர காவல்துறை வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய இந்த பாதுகாப்பு சாதனம் 360 டிகிரியில் சாலையின் அனைத்து பகுதிகளையும் அலசி ஆராயும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சாதனத்தில் உள்ள சிவப்பு நிற பொத்தானை ஆபத்தில் இருக்கும் நபரோ அல்லது அவருக்கு அருகில் உள்ள நபரோ அழுத்துவதன் மூலம் உடனடியாக காவல்துறைக்கு அழைப்பும், அருகில்
ரோந்து பணியில் உள்ள காவலர்களை எச்சரிக்கைப்படுத்தவும் முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆபத்தில் உள்ளவர்களை காவல் கட்டுப்பாட்டு அறையில் உள்ளவர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளவும் வீடியோ கால் மூலம் நிலையறிந்து கொள்ளவும் முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்கள், வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், ஐடி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட பகுதிகளில் முதற்கட்டமாக 200 பாதுகாப்பு சாதனங்களை பொருத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டிடமிருந்து 63,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 26 ரஃபேல் எம்போர் விமானங்களை வாங்கும் ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தியா தரப்பில் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் சிங், கடற்படை துணை தலைமை தளபதி சாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த ஒப்பந்தத்தின்படி 26 ரஃபேல் எம் விமானங்களையும் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் 2031ஆம் ஆண்டில் இந்தியாவிடம் ஒப்படைக்கும். இதில் 22 ஒற்றை இருக்கை விமானங்களும் 4 இரட்டை இருக்கை பயிற்சி விமானங்களும் அடங்கும். இந்த ஒப்பந்தம் 50% ஆஃப்செட் விதியை கொண்டுள்ளதால் டசால்ட் ஏவியேஷன் மற்றும் அதன் துணை நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படும். இதன் மூலம் உள்நாட்டு தயாரிப்புக்கும் வழிவகுக்கும். மேலும் விமானங்களின் பராமரிப்பு, தளவாட ஒத்துழைப்பு மற்றும் பயிற்சி ஆகியவற்றையும் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் வழங்கும். ரஃபேல் எம் வானிலிருந்து வானிற்கும், வானிலிருந்து தரைக்கும் ஏவப்படும் ஏவுகணைகள், ஸ்கேல்ப் ஏவுகணைகள், எக்ஸாசட் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் உள்ளிட்ட நவீன ஆயுதங்களை சுமக்கும் திறனை கொண்டுள்ளது. 2022 இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்ட INS விக்ராந்திலிருந்து ரஃபேல் எம் விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. INS விக்ராந்திலிருந்து 26 விமானங்களை மட்டுமே இயக்க முடியும் என்பதால் இந்திய அரசு 26 ரஃபேல் எம் விமானங்களை வாங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. திடீர் மின்தடையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ஸ்பெயினில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளான ஸ்பெயின், போர்ச்சுகல், பிரான்சில் திடீர் மின்தடை ஏற்பட்டது. இதனால் விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், வங்கிகள், ATMகள், போக்குவரத்து சிக்னல்கள் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் முழுமையாக முடங்கின. கோடிக்கணக்கான மக்கள் மின்சாரமின்றி தவித்து வருகின்றனர். ஆங்காங்கே ரயில்கள், பேருந்துகள் நிறுத்தப்பட்டன. போக்குவரத்து சிக்னல் வேலை செய்யாததால் நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. குறிப்பாக ஸ்பெயினில் மாட்ரிட், பார்சிலோனா, செவில்லே, போர்டோ, லிஸ்பன் உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் இருளில் மூழ்கின. மின்தடைக்கு காரணம் தெரியவராத நிலையில் சைபர் தாக்குதலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. வரலாறு காணாத மின்தடையால் மொத்த துறைகளும் முடங்கிய நிலையில் ஸ்பெயினில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் போர்ச்சுகல், பிரான்ஸ் நாடுகளில் அவசர அமைச்சரவை கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மின்சாரம் வழங்கும் நெட்வொர்க்கில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக மின்சார தடை ஏற்பட்டதாக போர்ச்சுகல் தெரிவித்துள்ளது. மின் விநியோகத்தை சீர் செய்யும் நடவடிக்கைகளில் 3 நாடுகளும் ஈடுபட்டுள்ளன.